அதை இந்தியாவில் எடுக்காமல் நியூசிலாண்டில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேங்க்யூ சார். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். இதே கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. என்னை ஃபஸ்ட்டு திட்டினதே பிரபு அண்ணா தான். டே எதுக்குடா போகிற நீ நியூசிலாண்டு, இதுக்கு கண்ணை பார்ப்போம் நியூசிலாண்டில் ஷூட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சி வால்யூம் இது ஓகேயா? செக் செக். இது ஓகேயா உங்களுக்கு? பேஸ் குறைக்க சொல்கிறாங்கண்ணா. செக் செக். இப்போ ஓகேயா? ஓகே. சாரி, இங்கே இருக்கிறதே ரொம்ப நாட்டி அவர் தான், ஏன் தப்பு கிடையாது. சரி, கண்ணப்பான்றது நான் ஜாஸ்தி படிச்சிருக்கேன். அதை பற்றி இன்னும் கற்றுக்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்குது அந்த கேரக்டர் பற்றி. ஆனால் அந்த பேஸ் ஆஃப் த ஸ்டோரி வந்து 2nd 3rd சென்ச்சுரி நடுவில் நடந்த கதை இது. அண்ட் அப்போது இந்தியா எப்படி இருந்தது, நம்ம நாடு எப்படி இருந்தது? சி, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எல்லாம் வெரி டிஸ்ட்ரக்டிவ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட். கடவுளை வேண்டிப்போம் தவிர கடவுள் கிரியேஷனை நம்ம மதிக்க மாட்டோம். நேச்சரை மதிக்கிறதே கிடையாது. நம்ம பஞ்சபூதத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம், வேண்டிக்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம வாட்டரை பொல்யூட் பண்ணிட்டோம், நம்ம ஃபாரஸ்ட்டை கட் பண்ணிட்டோம், ஸ்மோக் பொல்யூஷன் ஜாஸ்தி பண்ணிட்டோம். நான் கண்ணப்பாவை எடுக்கும்போது அந்த காலத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு ஆசை எனக்கு இருந்தது. ஸோ 2015 எனக்கு இந்த கதை ஐடியா ஒரு ரைட்டர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது அவர்னால முடியல. ஸோ ஐ டுக் அப் த ப்ராஜெக்ட். நான் ஏத ஆரம்பித்தப்போ நான் வேறு அந்த உலகத்துக்கு எடுத்துன்னு போகணுன்னு நினச்சேன். நான் I wanted to take them back 2nd 3rd சென்ச்சுரிக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ இதுக்காக லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருந்தோம். ஸோ இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் பார்த்தேன், லடாக் லேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸில் கலிஃபோர்னியா ரெட்வுட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் மினிசோட்டா, லண்டன் அவுட்ஸ்கர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்ட், வைக்கிங்ஸ் ஷூட் பண்ண இடத்துலலாம் போய் பார்த்துருக்கேன் நான் அயர்லாண்டில். அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு மலேசியா where they shot மார்க்கோ போலோ. தென் ஆஸ்திரேலியா போயிருந்தேன். தென் ஒரு நாள் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து நியூசிலாந்து போய் பார்க்கல. நியூசிலாந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எங்கே போய் பார்க்க முடியும், சரி போகலான்ட்டு. ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா திட்டின்னு இருந்தார். ஏண்டா நீ டைரக்டர் இல்லை, கதை நீ ரெடி பண்ணின்னு இருக்க, நீ கதை எப்போ எடுப்பியோ தெரியாது, நீ லொக்கேஷன்ஸ் பார்த்துன்னு இருக்கு. இல்லைப்பா, சிவன் எப்போ பெர்மிஷன் கொடுப்பாரோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்கிறேன். whenever I give say and I want to prepare, எதானாலும் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிக்கலான்ட்டு. ஸோ 2019 நியூசிலாந்து போய் பார்த்தேன். காட் வரைஞ்ச, கடவுள் வரைஞ்ச லாஸ்ட் பெயிண்டிங் எதுனா இருக்குன்னா அது நியூசிலாந்து தான். அந்த வாட்டர், அந்த ஃபாரஸ்ட், அந்த ஸ்கை, இட்ஸ் ஃபெனாமினல். அது பார்க்கும்போது நினச்சேன் திஸ் இஸ் வேர் கண்ணப்பா ஷூட் பண்ணுவேன்ட்டு. கூட அப்போது இந்தியா அப்படி தான் இருந்திருக்கோம், நம்ம தான் கெடுத்துட்டோம். ஸோ அதுக்காக தான் ஐ வாண்டட் டு டேக் தம். அண்ட் நீங்கள் அண்ணா பிரபு நான் ஒரு பாட்டு எடுக்கும்போது நாங்களும் பிரீத்தி எங்கள் டியூட் ஒன்று இருந்தது. அந்த லேக் கிட்ட போய் ஷூட் பண்ணின்னு இருந்தோம். அண்ணா சாப்பரில் இறங்கினார். நாங்கள்லாம் ஜூனியர்ஸ் இல்லை, நாங்கள்லாம் காரில் போனோம்.